எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, அருமையான அந்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரே, இதுவரை மகிமைப்பட்ட தேவன் ஆண்டவரே, இந்த ஆலோசனை பகுதியில் வர இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. எங்களுடைய இந்த ஆலோசனை கொடுக்கும்போது அடியானுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தையும் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீங்கள் நல்ல நலங்களாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நான் செல்வம் நீ பெருகுமாக நடத்தி தாங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நம்ம அந்த வேத படிப்புல இருக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? 90 days வேத ரீடிங் சேலஞ்சில் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வேதத்தை குறித்து தான் நம்ம ஒரு ஆராயறது எப்படின்றது ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கலான்னு உண்மையில கர்த்தரை நினைவுபடுத்தினது. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அல்லவா? வேதத்தை எப்படி ஆராயணும், ஸோ அதை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கான வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களோ, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். இப்போ நம்ம எல்லாம் வேத ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா நம்ம உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் அந்த ஒரு பலத்தை கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு, கரெக்டா? ஆனா அந்த வேதத்தை நம்ம எப்படி ஆராயணுன்றத ஒரு சில இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உபயோகமாக அது கண்டிப்பா காணப்படும். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தை நம்ம எப்படி ஆராயணுன்றதுக்கு ஒரு தலைப்பு நான் இந்த ஆலோசனை கொடுக்குறேன் பாருங்க. குதிரை வேகம் வேண்டாம், ஆமை வேகம் கொள்ளுவோம். ஆமை பொறுமை கொள்ளுவோம், அதான் தலைப்பு. குதிரை வேகம் வேண்டாம், ஆமை பொறுமை கொள்வோம். இதை வச்சுதான் இன்னைக்கு இந்த ஆலோசனையை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாம் படிக்கிறோம், இந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல நம்ம இந்த 90 daysக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு படிக்கிறோம். அதே நீங்க நிதானமாவே படிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 2 மணி நேரமா? 24 மணி நேரம் இருக்கு. நீங்க அதை பகுதியாக பிரிச்சுக்கிட்டு நீங்க அழகா உட்கார்ந்து வேதத்தை ஒரு நாள் கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அழகாவே படிக்கலாம். அதனால ரொம்ப குதிரை வேகம் வேண்டான்றதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இதனுடைய பலன்களை சொல்லிட்டு அந்த எப்படி படிக்கணும்ன்றது ஒரு 2 ஆலோசனையை கொடுத்து நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அருமையா சொல்றாரு பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் என்ன கிடைக்குது? இந்த தாட்டோட தான் நம்ம படிக்கணும். அதுதான் முதல்ல இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்குள்ள நிறைவான பலன் என்ன? ஃபர்ஸ்ட் அவைகளால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இரண்டாவது அந்த நித்திய ஜீவனை வழங்குகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேதம் சாட்சி எழுதுகிறது. நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன பிக்ஸ் பண்ணிக்கணும்? இந்த வேதத்தை ஆராயறதுல எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைவான பலன் எது? வெரி குட். அவர் பாருங்க, நம்ம தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிற பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தை படிக்கிறதுனால அவைகளால் உங்களுக்கு உலக ஆசீர்வாதங்களோடு நின்று விடுகிறது அப்படிதான் சொல்லியிருக்கிறாரா? இல்ல உலகத்துல ஒரு உச்சிதமான ஆசீர்வாதத்தை காட்டியிருக்கிறாரா? இல்ல, உலக சம்பந்தமான ஆசீர்வாதமே இல்லாம பரலோக ஆசீர்வாதம் தான் காட்டியிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் காமிச்சா அது நிறைவான ஆசீர்வாதம் தான் முதல்ல காமிப்பார். அதுதான் நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு. இந்த வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு நிலையான வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. நான் கேட்டுக்கு போகிற வழிகள் அநேக வழிகள், ஆனா நான் இதை படிக்கும் பொழுது எந்த வழியில போயிட்டு இருக்கேன்? ஜீவ வழியில போயிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஜீவனுடைய வார்த்தைகளை படிச்சுட்டு இருக்கேன். ஜீவனுள்ள இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகளை எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நித்திய ஜீவனுக்குரிய வழியில நான் போயிட்டு இருக்கிறேன். இதை வழங்குகிற இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த வழியில நான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் வேதம் அவரை குறித்து சாட்சி அளிக்கிறப்ப சூப்பரா சொல்லுது. யோவான் 3:16. அதெல்லாம் நீங்க படிக்கும் போது வேதத்தை படிக்க போறீங்க. இதெல்லாம் நீங்க 90 days சேலஞ்சில் யோவான் 3:16 என்ன அழகா சொல்ல போறார்? தேவனு ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் அடைபடிக்க அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில். அப்போ அந்த நித்திய ஜீவன் தான் முதல்ல மெயினான கான்செப்ட். கெட்டு போகாமல் அவனை காப்பாற்றி நடத்துறது நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. இந்த வேதத்தை ஆராயும் பொழுது நம்ம படிக்கும் போது இந்த வேதத்தில் இருக்கிற மிக ஸ்பெஷலான ஒரு வசனமே யோவான் 3:16. மறக்காதீங்க. யோவான் எல்லாமே ஸ்பெஷல் தான், ஆனா யோவான் 3:16 எல்லாமே அடங்கி விடுகிறது போல தேவனுடைய அன்பு அங்க வெளிப்படுகிறது. இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். அதே போல பொதுவாக இந்த உலகத்துல ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் அன்பையே நீ ஆராய்ச்சி பாக்குறியா? இந்த உலகத்துல புருஷன் பொண்டாட்டி மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அன்பை ஆராய்ச்சி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இத்தனை நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் நான் உன் அன்பை நான் ஆராய்ச்சி பார்க்க போறேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? பூரி கட்ட பிறக்கும், கரெக்டா இல்லையா? என்ன சொல்லுவான்? இத்தனை நாள் உன்னை பாத்துக்கிறேன், இத்தனை நாள் இது உன் அன்பை நான் ஆராய்ச்சி பாக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க நான் அன்பு காட்டணும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லணும் சொல்ல மாட்டாங்க. உலகத்துல ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர்களை நீங்க ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்களா இல்லையா? ஆனா கர்த்தர் கோவமே பட மாட்டார். நீங்க ஆராய உங்களுக்கு பலன் தான். ஆமென். நீங்க இதை எவ்வளவு ஆராயறீங்களோ இதுக்குள்ள பல புதையல்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் அதை விரும்புகிறார். என்னை தேடுகிறவர்கள்
இதை நீங்க தேட தேட இதுக்குள்ள பல புதையல்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க படிக்கணும். அந்த உணர்வோட கூட நீங்க படிக்கணும். நீங்க ஏன்னா இந்த இந்த வேதத்தை நீங்க இதோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உலகத்துக்கே பயனளிக்கக்கூடிய ஒரு அமுது போன்றது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இது படிக்காத ஒரு அது ஒண்ணுமே தெரியாது. உள்ளுக்குள்ள நீங்க படிக்க அதெல்லாம் நீங்க கர்த்தர் உலகத்துக்கே மெசேஜ் சொல்றாரு. கரெக்டா? இந்த வசனம் யோவான் 3:16 என்னது? உலகத்துக்கே உள்ள மெசேஜ் வசனம். அதான் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுட்டு நீங்க படிக்கணும். அதே போல நீங்க ஒரு விஞ்ஞானிகளாம் பாத்தீங்கன்னா புதுசான காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ கார்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி எப்படி இருக்கும்? காரு ஒரு பார்ட்ஸா தான், வெறும் பார்ட்ஸ். அந்த இரும்பு என்னென்ன பார்ட்ஸா இருக்கும் அப்படிதான் இருக்கும். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். நீங்க இதை படிக்க புதுசா மறுரூபமாக்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கரண தட்டி தான் நாமத்தை மயப்படுத்தலாமா? இது நீங்க படிக்க புதுசா கர்த்தருக்காக நீங்க மறுரூபமாக்கப்படுகிறீங்க. அந்த உணர்வோட படிக்கணும். ஏதோ படிக்கிறோம் குதிரை வேகத்தோட போனீங்கன்னா அதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க முடியாது. நான் அதை எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த உணர்வு உங்களுக்கு வச்சுக்கணும். என்ன சொன்னா, நான் இதை படிக்க என்ன வரோம்? நான் புது சிருஷ்டியா ஆக்கப்படுறேன். நான் இந்த பரலோக வாசியாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் எண்ணத்துல தான் படிக்கணும். அப்போ நீங்க அப்படி படிக்கிறப்ப எப்படி படிப்பீங்க? ஸ்பீடா படிப்பீங்களா? குதிரை வேகம் இல்லை. படிச்சாலும் நிதானமா அந்த இடத்துல எவ்வளவு நிதானத்தை எந்த இடத்துல நிதானப்படுத்த முடியுமோ அந்த இடத்துல நிதானத்தோட நீங்க படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஆற்றலை வழங்குகிறார். அவர் சிறு வயதிலேயே என்ன பண்றாரு? ஆலயத்துல போய் என்ன பண்றாரு? பிதாவோட ஐக்கியப்படுத்த அங்க வெளிப்படுத்துறாரு. வேத சம்பந்தமாக அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட என்ன பண்றாரு? வாசிக்கிறதுக்கு நேரம் சொல்றாரு, வினவுகிறார். அவர் எதை குறிச்சு வினவுகிறார்? வேதத்தோட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார், பிதாவின் காரியங்களை தன்னை. அப்ப அந்த ஐக்கியம் உங்களுக்கு வேணும். புரியுதா? அதனால்தான் அந்த இயேசு நீங்க ஃபாலோ பண்ணணும். யோவான் 14:6 இப்படியா சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. வேதத்தை படிக்கிறப்போ நானே வழியும் சத்தியமும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து குறித்து இந்த வேதம் தெளிவாக அடையாளப்படுத்துகிறது. அவர் தான் உங்களுக்கு அந்த பலனை தருவார். ஆமென். யோவான் 1 நீங்க 1 பாருங்க. அந்த சாட்சி எடுக்கிற வார்த்தைகள். அதிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை. சோ இதெல்லாம் நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி. நம்ம வசனம் படிச்சோம்ல யோவான் 5:39 என்னை குறித்து சாட்சி எடுக்கிறீர்கள் சொல்லி. இதெல்லாம் வந்து அவரை குறித்து சாட்சி எடுக்கிற வார்த்தைகள் நிறைய இருக்கு வேதத்துல. ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஸ்பீடா போகணுன்ற எண்ணத்துல நீங்க போகாதீங்க. என்னுடைய ஜீவன் இதுக்குள்ளதான் இருக்குன்னு எத்தனை பேர் நம்பி படிப்பீங்க? என் ஜீவன் இதயத்துல கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. இதே ஜீவன் எதுல இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. இதை படிக்க தான் நான் நித்திய ஜீவனுக்குள்ள போறேன். இதை வழங்குகிற இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில தான் நான் பின்பற்றுவேன். நீங்க சொல்லி நீங்க படிங்க. உங்க மைண்ட்ல இதை முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சிறு காரியங்களுக்கெல்லாம் கலங்கி தவிக்க மாட்டீங்க. புரியுதா? என்னுடைய அச்சீவ்மெண்ட் என் தேவன் சொல்லிட்டாரு. என்னுடைய பலன் இதை படிக்கிறதுனால இதை ஆராய்ச்சி பார்த்தா எனக்கு என்ன பலனு? நித்திய ஜீவனே இருக்கு. நான் எதுக்கு அற்ப காரியங்களுக்கெல்லாம் பயந்து உட்காரணும்? புரியுதா? அந்த உணர்வை கொண்டு வரலாக நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்களை பிக்ஸ் பண்ணிட்டு படிங்க. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைவான பலன் கிடைக்குது. இப்போ ஸ்கூல்ல ஒரு பிள்ளையை படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு 8ஆம் வகுப்பு தான் அந்த ஸ்கூல்ல இருந்து சேர்ப்பாங்களா? அந்த வகுப்புல வந்து டிகிரி முடிச்சு பட்டம் வாங்கணும்ன்ற ஒரு அப்பதானே அந்த வகுப்புல சேர்ப்பாங்க. நம்ம வேதமும் நிறைவான பலன் தான் காட்டுது. நித்திய ஜீவன் வரை நம்ம காட்டுதுன்னா அப்போ சிறு காரியங்களை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம தேடி வரும். அப்ப நம்ம இதே மனதில் கொண்டுலாம் நீங்க படிக்கணும். அப்படி படிக்கணும்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ், 2 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த வேதத்தை படிக்கும்போது உங்களை ஐக்கியப்படுத்தி படிக்கணும். என்னது? நீங்க திரும்ப வேதம் படிக்கிறீங்களா? ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை என்ன பண்றீங்க? ஐக்கியப்படுத்தி படிக்கும் பொழுது நீங்க அந்த கேரக்டருக்குள்ளவே நீங்க படிங்க. மம்மி கூட நீங்க சொன்னாங்க காயத்ரியும் தான். நீ ஐக்கியப்படுத்திப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளவே நான் இருக்கிறது போல உணர்றேன். இப்போ ஆதியாகமம்லாம் படிச்சீங்கன்னா அந்த காலகட்டத்துக்குள்ளவே நான் அந்த நோவா கூட இருந்த மாதிரி, ஆபிரகாம் கூட இருந்த மாதிரி, அந்த யாத்ராகமத்தில் பார்க்கும்போது அங்க இருக்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க படிக்கும்போது என்னென்ன கிடைக்குதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வசனம், இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாடா பில்லாவை பத்தி படிக்கும்போது டாடா பில்லா எப்படி உழைத்து முன்னேறினார் அப்படின்னு படிக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்கும்? இது பலவிதமான ஆசீர்வாதம். ஆபிரகாம் எப்படி முன்னேறினாரு எல்லாமே இதுல இருக்குப்பா பைபிள்ல. அவர் உலக புத்தகத்துக்கு இருக்க வித்தியாசத்தை காட்டுறாங்க. நீங்க டாடா பில்லாவை குறிச்சு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் கிடைக்கும். என்ன மோட்டிவேஷன் கிடைக்கும்? ஐயோ அவரை போல உழைக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தான் கிடைக்கும். இது அப்படி இல்லை. இது ஆராயும் போது, இது ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது இது அப்படியே உங்களுக்கு தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டாடா பில்லா கிட்ட நீ ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. மோட்டிவேஷன் தான் பெற முடியும். ஆனா அந்த அவங்க பெற்ற ஆசீர்வாதத்தை அவன் வழியில நீங்க பெற முடியாது. ஆனா கர்த்தராகிய தெய்வம் இதன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஐக்கியப்படுத்தி நீங்க படிக்கணும். உங்களை அதனோட கூட ஐக்கியப்படுத்தி படிங்க. என்னையும் அப்ப அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா? என்னையும் அந்த சந்ததியில் தான் நானும் வந்திருக்கேன். அப்ப என்னையும் தெய்வம் ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க படிக்கணும்.
அப்படி படிக்கும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரார். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் பங்குறையா ஆயிடுது இல்லவா? இப்ப அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிச்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க படிக்கணும். ஏதோ படிக்கணும், அந்த இடத்துல நீங்க குதிரை வேகம் காட்ட முடியுமா? இப்ப ஆபிரகாம் எல்லாம் ஒரு பகுதியில ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஒரு பகுதியில ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்த்திருப்பீங்க, கரெக்டா இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிவேன். அப்ப அந்த இடத்துல என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லுவீங்களா? அந்த இடத்துல நீங்க குதிரை வேகம் கொண்டு நான் படிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு மேடையில உங்களுக்கு கூப்பிடுறாங்க, இப்போ யார் காயத்ரியே கூப்பிடுறாங்க மேடையில, உங்களை ஏதோ ஒரு பரிசு பொருட்கள் வழங்குறாங்க, அந்த இடத்துல குதிரை வேகம் கொண்டு வாங்கிட்டு நீங்க ஓடுவீங்களா ஸ்பீடா? என்ன பண்ணுவீங்க? ஒரு ஏதோ பரிசு தராங்கப்பா, ஏதோ ஒரு கிஃப்ட், உங்களுக்கு ஏதோ பெரிய உயரிய பொருள் தராங்க, குதிரை வேகத்துல ஓடி போய் வாங்கி டக்கு டக்கு போட்டு போட்டு ஓடி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அப்ப வேதத்தை எப்படி படிக்கணும்? இந்த இடத்துல ஐக்கியப்படுத்தி போட்டு டக்கு நம்ம எப்படி அருமையா சொன்னா எழுதி கூட வச்சிருக்கேன். ஒரு பரிசு பொருளை வாங்க போனா எப்படி போவோம்? இன்னும் நிதானமா எல்லாரும் பாக்குறாங்களா? நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கணும், போட்டோ பிடிக்கணும். என்னது வாங்கின போட்டோ, அந்த கிஃப்ட் எல்லாம் என்ன பண்ணோம்? போட்டோ பிடிக்கணும். அப்படி எல்லாரும் பிடிச்சிட்டு நின்று நிதானமா, ஐயோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு தானே போவீங்க. ஐயா கொடுக்குறது ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படிதானே போவோம், மனசுக்குள்ள நினைச்சிட்டு போவோம். அது ஸ்பீடா போய் வாங்குவீங்களா? அதே போலதாங்க நீங்க ஆசீர்வாதத்தை பெறணும்னா அந்த வேதத்தை எப்படி படிக்கணும்? குதிரை வேகம் எடுத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? குதிரை வேகம் செதறிட்டீங்க நிறைய ஆசீர்வாதத்தை. நான் இந்த ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படியே குதிரை வேகத்துல ஓடினா என்ன ஆகும்? அப்ப அங்க கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரு, நான் உன்னை மேன்மையா வைப்பேன்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? நீ என் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்கணும் மகனே அப்படின்னு சொல்லுவார். அதை வாங்க காதுல வாங்காம நான் பாட்டு மேன்மையா வைப்பேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா போனா வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? அப்ப நின்று நிதானமா அந்த இடத்துல என்ன வேகம் பண்ணணும்? ஆமை எப்படி போகுமா? எல்லாத்தையும் நின்று வாங்கிட்டு நின்று என்னென்ன கொடுக்குறாரோ அப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இடத்துல ஆமை வேகத்தோட கொண்டு படிங்க. அப்ப நீங்க படிக்கிறப்போ எந்தெந்த பகுதிகளில் நீங்க ஆமை வேகம் கொள்ளணுமோ அந்த இடத்துல இது ஆமை வேகம் கொள்ளுங்க. இப்போ எந்த இடத்துல குதிரை வேகம் கொள்ளணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஐக்கியப்படுத்தி பாக்குறப்போ ஆசீர்வாதத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்? குதிரை வேகம் கொள்ளக்கூடாது, ஆமை வேகம். இப்ப எந்த இடத்துல குதிரை வேகம் கொள்ளணும்? பாவத்துல. நீங்க படிக்கும்போது பாவத்துல படிக்கும்போது நீங்க படிக்கும்போது ஆமை வேகமா நீங்க படிக்கணும். இப்போ யோசேப்பு நீங்க ஆதியாகமத்துல படிச்சிருப்பீங்க. போத்திபாருடைய வீட்டுல போய் இருக்கிறாங்க, அங்க ஒரு பாவம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நீ அதை என்ன பண்றாரு? அந்த இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு யோசேப்பு நீங்க கவனிக்கணும். யோசேப்பு என்ன சொல்றாரு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய, ஆதியாகமம் 39 தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்வது. அப்ப அந்த இடத்துல நீங்க பொறுமையோட ஆமை வேகத்துல படிக்கணும். ஆனா செயல்படுத்துறப்போ குதிரை வேகம் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? செயல்படுறப்போ ஆமை வேகம். ஆமா, அந்த இடத்துல ஆமை வேகம் சாரி படிக்கிறப்போ ஆமை வேகம் கொண்டு நீங்க படிக்கணும். அது என்ன சொல்ல வராரு யோசிப்பு அப்படின்னு. ஆனா அதை செயல்படுத்துறப்போ இம்மிடியட்டா அந்த இடத்துல இப்படி விட்டுட்டு போனார் யோசேப்பு. என்னது? அந்த ஆடையெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. என் வாழ்க்கையில பாவம் வரும்பொழுது என் வேதம் எனக்கு கற்பிக்கிறது என்னது? குதிரை வேகம் எடுத்து ஓடு மகனே. யோசேப்பு எப்படி விட்டுட்டு ஓடினார் அந்த மாதிரி ஓடு. இந்த வேத வசனம் உங்களை அப்படி நடத்தும். ஹல்லேலூயா. பாவம் வரும்போது அப்போ உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்க நேராக இந்த வேதம் உங்களை நடத்துகிறது. நீங்க யாத்திராகமத்துல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. எத்தனை வாதைகள் நடந்து கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதுல எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இந்த ஐக்கியப்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை பார்வோன் கேட்கிறாரு, நான் உங்களையும் அறியேன் உங்க கர்த்தரையும் நானே அறியேன், உங்களையும் நானே அறியேன் உங்கள் கர்த்தரையும் நானே. அப்ப உங்க அறியன் அந்த ஒரு வார்த்தைக்கு தேவன் எத்தனை வாதைகளை கொடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. கடைசியில நான் யார் என்பதை அவங்க போய் காட்டு. என்னது? நான் யார் என்பதை காட்டி ஆண்டவரை இறங்கி இஸ்ரவேல் என்ன பண்றாரு? ரத்தம் பூசி என்ன பண்றாரு? நிலக்கால்ல. நான் கடைசி காரியமா அது நடந்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு? நான் யாருன்னு அவங்களுக்கு போய் காட்டுன்ற அளவுக்கு தேவன் நடத்துறாரா இல்லையா? நல்லா அதனால நீங்க வாசிப்பு ஐக்கியப்படுத்தி பாருங்க. 3 வாதையில அந்த என்ன சொல்றது? 3 வாதம் வரணும். மந்திரவாதிகளை கூட சேர்ந்து என்ன பண்றாங்க? அதே மாதிரி காரியங்களை பண்றாங்க. தவளையை உண்டு பண்றாங்க. அடுத்தது ரத்தத்துல முதல்ல இருப்பது என்ன? முதல் வாதம் என்னது? படிச்சீங்களா? யாத்திராகமம் கேளுங்க. முதல்ல வாதம் என்னது? பாம்பு. அதே போல மந்திரவாதிகளும் பண்றாங்களா? அந்த ஆரோனின் கோல் வந்து அந்த பாம்புகளை விழுங்கிடுது. ரெண்டாவது அற்புதம் என்ன? ரெண்டாவது 6 ரத்தமாவது. அதே மாதிரி அவங்களும் பண்றாங்களா? மூணாவது என்ன வருது? தவளை. வீட்டு பிசைகிற தொட்டி வரல தவளை. ஆனா அந்த இடத்துலயும் மந்திரவாதிகள் பண்றாங்களா? எப்ப அவங்க வந்து இது என்னால முடியாதுன்னு சொல்லி தோத்து போட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப அவங்க நாலாவது வாதையிலே சொல்லிட்டாங்க. என்னது? அதுதான் வேத வசனங்களை ஆராய்ச்சி ஐக்கியப்படுத்திப்போம். 4வது வாதையிலே அவங்க தோத்து போய் என்ன பண்றாங்க? பேன்களை உருவாக்க எங்களால முடியல. என்ன பண்றாங்க? ஐயோ எங்களால ஏழு. தேவனுடைய விரல். என்னது?
தேவனுடைய விரல் எங்களால முடியலன்னு தோற்று கிவ் கொடுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா ஐக்கியப்படுத்தி நீங்க பார்க்கணும். நான் இந்த இன்னொரு பகுதி கூட சொல்றேன், ஐக்கியப்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு கர்த்தர் மேல பயம் வருங்க. யாத்ராகமத்துல நான் பார்த்து பயப்படுறேன், அந்த வார்த்தை இன்னமும் நான் பயப்படுறேன். யாத்ராகமத்துல அந்த மலையை சுற்றி நீங்க படிக்கிறீங்களா, படிச்சுட்டு வரீங்களா யாத்ராகமத்துல, மலை அத்தனை வாட்டி ஏன் தேவன் எச்சரிக்கணும், இங்க கிட்ட எங்க கிட்ட எல்லையை கடந்து வராத ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி சொல்றாரு. நீங்க நல்லா கவனிங்களா, அவசரப்பட்டு படிச்சா குதிரை வேகம் இதுல வைக்க கூடாது, நிதானத்தோட படிக்கணும். ஜனங்கள் என்ன பண்றாரு ஆண்டவர், பரிசுத்தப்படுத்திக்கிட்டாரு. பரிசுதான் அவங்க படுத்திக்கிட்டாங்களே, அப்போ ஏன் கிட்ட வரக்கூடாதுன்றாங்க. மோசே ஆரோன் மட்டும் மலை கெடுமுடியில இருக்கிறாங்க, கொடுமுடியில, ஏன் இவங்க மட்டும் ஏன் அலோவ் பண்ணலாம் ஆண்டவர்? உறுதியாக எச்சரி. இதை படிக்கும் போது எனக்கு தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவங்க பயம் வருதா? தேவனுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா அவ்வளவு மகா பரிசுத்தம் உள்ள தேவன் கிட்ட வராதபடி தடுக்கிறார். இன்னைக்கு நம்ம அவர் அசால்ட்டா அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறோம். அந்த பயம் வந்துருச்சு. அவர் முன்னாடி நம்ம முழங்கால் படி இருக்கிறோமா? எத்தனை வகையில நம்ம முழங்கால் போடுறோம்? நம்ம வேதம் இதெல்லாம் நம்ம கத்து தரணும் ஆராயும் பொழுது. அவர் முன்னாடி நம்ம முழங்கால் படி போடணும், முழங்கால் படி போடுறோமா? ஒரு முழங்கால் படிக்கிற விஷயத்துல நம்மளுடைய பணிவை நம்ம காட்டுகிறோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். இன்னும் கூட நிறைய இருக்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் வாய்க்க பண்ணுமா? நீங்க இந்த வேதத்தை ஆராயும் போது அது கண்டிப்பா நடக்கும். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது ஆண்டவர்? நீங்க அந்த இடத்துல குதிரை வேகம் காட்டினீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை வேகமாக படிக்கிறவன் பாக்கியவன். அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தைய. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறப்போ இதை டிப்ஸா நீங்க வச்சுங்க. என்ன ஐக்கியப்பட்டு நீங்க படிச்சீங்கன்னா நீங்க அங்கேயே இருப்பீங்க, அந்த கேரக்டருக்குள்ளே நீங்க போயிடுவீங்க. அப்ப கர்த்தருடைய வேதத்தை நம்ம நிதானத்தோட நம்ம தியானிக்கும் பொழுது, அந்த இடத்துல ஆமை வேகம் கொண்டு தியானிக்கும் பொழுது, நீங்க என்னென்ன காரியத்தை இங்க வந்திருக்கீங்க, வேலைக்காக, கல்யாணத்துக்கு, வேற என்னென்ன தேவைகள் வந்திருக்கீங்களோ, அங்க என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 1:2 அவன் செய்வதெல்லாம் கிடைக்குமே கிடைக்காதா? அப்படி ஐக்கியப்படுத்தி படிச்சாதான் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு படிங்க. அப்புறம் பிசாசுல இருந்து நீங்க பாதுகாக்கப்பட முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய பார்வோன்னு அந்த ராஜாவே எதிர்த்து ஒண்ணுமே இல்லாம நான் யாருன்றதை அங்க கர்த்தர் காமிச்சாரு. உங்க வாழ்க்கையில இனிமேல் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவீங்களா? இந்த வேதம் படிக்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். ஏதோ படிச்சோம் போகும், குதிரை வேகத்துல போகக்கூடாது. இந்த வேதம் படிக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் இதே மாதிரி எனக்கு செய்வார். டாடா பில்லாவுடைய ஹிஸ்டரியை படிச்சா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இந்த வேதம் படிச்சா எனக்கு அதுல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் எனக்கு வாழ்க்கையில எனக்கு தைரியம் எல்லாமே எனக்கு கிடைக்கும். அதே போல இன்னைக்கு இதுல நீங்க படிப்பீங்க, ஒரு வசனம் நீங்க போறோம் பாருங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படணுமா? அப்போ உங்க வாழ்க்கையில பயத்தை நீங்க எடுத்து போடலாம். படிக்க அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிப்பீங்களா? ஐக்கியப்படுத்தினா உங்க வாழ்க்கையில இது அப்ளை ஆகுமா? நீ பயப்படாதே, நான் முன்னே கூட இருக்கிறேன்னு சொன்னா என் வாழ்க்கையில அப்படியே அக்செப்ட் ஆகுமா? இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிங்க. ரெண்டாவது, வேதத்தை கடைசியான ஒரு காரியம், கேள்விகளை கேட்டு பழகணும். என்னங்க வேதத்துல நீங்க வேதம் படிக்கிறீங்களா, நைட்டு தூங்குறப்போ அப்படியே தூங்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்குறது, கர்த்தருக்கு குட் நைட் சொல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு குட் நைட் சொல்லாம என்ன பண்ணணும்? தியானிங்க. நீங்க படிச்சதை ஒரு கேள்விகளை உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுங்க. இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு சில கேள்விகளை சும்மா கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். முக்கியமானவற்றை நீங்க மனசுக்குள்ள நோட் பண்ணி வச்சுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்போ நோவாவுக்கு எத்தனை குமாரர் நீங்க படிச்சதை சொல்லுங்க பார்க்கலாம். சேம், கியாம், யாப்பேத். இது யார் மூத்தவன்? யாப்பேத். யாப்பேத் தான் மூத்தவன். யாருடைய சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரிய சந்ததியா காணப்பட்டது? அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அதுக்குள்ளதான் வந்தது. இந்த 3 பேர்ல யாருடைய சந்ததி வந்தது? சேம். சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக சொல்லி சொல்றாரா இல்லையா கர்த்தர்? நீ அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். நீ அப்படியே படிச்சுட்டே வரப்போ 2 வரலாறு கட்டாயிடும். காமுடைய வரலாறும் யாப்பேத்துடைய வரலாறும் அப்படியே மறைந்து அது உலகத்துல இருந்து சிதறடிக்கப்பட்டு போறாங்கல்ல, அதுல அப்படியே போயிடும். யாருடைய வரலாறு ஆதியாகமம் 11 தொடருது? சேமுடைய வரலாறு தான் வருது. அதுலதான் ஆபிரகாமுடைய அப்பா தேராகு, ஆரோன், வேற யாரு? நாகோர். ஆபிரகாமுடைய சகோதரர்கள் பேர் எத்தனை? ஆபிரகாம், நாகோர், ஆரோன். இதுல யார் லோத்துடைய குமாரன் சொல்லுங்க? ஆரான். சாரி, ஆரானுடைய யாருடைய குமாரன் லோத்து? வெரி குட், வெரி குட். எல்லாம் அப்டேட்ல தான் இருக்கீங்க. ஆரானுடைய குமாரர். இப்போ யாரு இறந்துட்டா? அப்ப உயிரோட இருக்கிறப்பவே. வெரி குட். இதெல்லாம் நல்லா ஞாபகமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் நமக்குள்ள ஒரு கேள்விகளை கேட்டு நீ படிக்கும்போது முக்கியமான, இப்போ நிறைய பேருக்கு போர் அடிக்கிற பகுதி எது தெரியுமா? போர் அடிக்கிறதுனா அந்த பேருங்கெல்லாம் வரும். கரெக்டா? அதெல்லாம் எல்லாரும் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். கவலைப்படாதீங்க, அது தேவன் உங்களுக்கு ஞானம் தருவாரு. பேர்லயே சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணீங்க. இப்போ யார் யார் பலத்த வேட்டைக்காரனா இருந்தா கர்த்தருக்கு முன்னாடி? வெரி குட். யாருடைய சந்ததி அது சொல்லுங்க பார்க்கலாம். காமுடைய
சந்ததி. கூஷ் என்பவனுடைய அந்த மகன் தான் நிம்ரோத். நிம்ரோத் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். இதெல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் பேர்ல காத்தா, சேம் காம், காத்தா சேம் காத்தா, அது சேம் காம் தானே, காமுடைய சந்ததி தான் வரும். படி காமுடைய சந்ததி தான் வரும். இதுல வந்து இதெல்லாம் நீங்க வந்து ஒரு சும்மா உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள்லாம் உங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணீங்க, புரியுதா? அப்போ வந்து இப்போ கேட்டா, இப்போ நீங்க யாருடைய சந்ததியால வந்து அது ஆபிரகாம் வந்தாருன்னு கேட்டா நீங்க சொல்லலாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. யாருடைய சந்ததி? சேமுடைய சந்ததி, புரியுதா? இப்படி ஒவ்வொன்றா நீங்க போட்டு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக காணப்படும். இப்போ ஆபிரகாம் வந்து இஸ்மவேல் பிறக்கிறப்போ ஆபிரகாம் பேர் என்ன இருந்தது? வெரி குட். 86 வயசுல ஆபிரகாம் இஸ்மவேல்ல பெற்றெடுத்தார். அது அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க போடுங்க. ஆமா. இப்போ யாருடைய காலகட்டத்தில், சரி, ஈசாக்கு எப்ப பெற்றெடுத்தாரு? வெரி குட். அப்பா அவர் பேர் என்ன? இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கேள்விகளை தொகுத்து நீங்க வச்சுங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக வேதத்தை படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்க நிறைய படிக்கலாம். அதுல ஒரு இப்போ பாத்தீங்கன்னா பூமி யாரால பகுக்கப்பட்டது? அந்த எதை வம்சம் நீங்க பாத்தீங்கன்னா பேலேகு என்ற ஒரு மனிதனால பூமியானது என்ன பண்ணுது? பேலேகு அவன் வந்து பாத்தீங்கன்னா சேமுடைய சந்ததியில் தான் வருவாங்க. நீங்க அது நீங்க ஆதியாகமம் 8ஆம் 9ஆம் வயதுல வரும். நீங்க இதெல்லாம் எதுக்குன்னா பூமி பகுக்கப்பட்டது. இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டு நீங்க படிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். கரெக்டா இல்லையா? யாருடைய காலத்துல தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க? வெரி குட். ஏனோஸ் என்பவன் யாரு? ஏனோஸ்மா நோவின் குமாரர்கள்ல தானே வருவாங்க. சேமா எனக்கே ஞாபகம் சொல்ல எனக்கு ஞாபகம். ஓகேவா? ஆனா ஏனோஸ்ன்றது மட்டும் தான் ஞாபகம். ஏனோஸ்னுடைய காலகட்டத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ஸோ இப்படி உங்களுக்குள்ள கேள்வி போட்டுங்க. நான் சொன்ன புரிஞ்சுட்டீங்களா? இப்படி படிக்கும் பொழுது நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன். வாசிங்க. அப்பொழுது மனுஷர் சேத்தினுடைய வம்சம். அப்போ நீங்க இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க இதை படிக்கணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த ஆலோசனைகளை மனதில் ஃபிக்ஸ் பண்ணீங்க, நீங்க அதை கேட்டபடி அப்ளை பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.